Hello friends, welcome to my channel. Important editorials of the Hindu நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்ட் கேம்பிட் இவே பில் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். இது ஜிஎஸ்டில ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இவே பில். ஸோ இந்த ஆர்டிகலை நம்ம இண்டிப்பா அனலைஸ் பண்ணலாம் வித் தி பேக்ரவுண்ட், சரிங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் சீக்கிங் த்ரூ அ கிளாஸ் டார்க்லி. ஈவன் திஸ் ஆர்டிகல் இஸ் an important article. It's all about terrorism. So intelligent agencies, how they are responding to terrorism, what is the scenario of terrorism which is prevailing in today's world. So இத பத்தி எல்லாம் பேசிருக்காங்க. We will discuss this article in detail. And change in child. See friends, this article is not important. ஏன்னா childல நடக்கிற political crisis பேஸ் பண்ணி வந்திருக்கிற article. So it's not important for UPSC. And even இன்னைக்கு comment sectionல வந்திருக்கிற article, the message in the verdict is based upon the Gujarat Assembly election. So this sort of article is not important for UPSC. Fine. So we will not discuss this article. And today's interview is all about artificial intelligence. And sila interesting facts and few points can be inferred from this interview. So we will discuss this interview. Fine. So coming to the first article, transist gambit. And friends, article போறதுக்கு முன்னாடி let us see the background. So first of all, you need to know what is the meaning of an e-way bill. So சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, பில்லுனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். So இதே ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இருந்ததுன்னா this is called as an e-way bill. சரிங்களா? So எதுக்காக இந்த e-way bill அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரையும் இந்த ஜிஎஸ்டி ஃப்ரேம்வொர்க் குள்ள கொண்டுட்டு வரணும். So no one should manipulate or எல்லாரையும் இந்த ஜிஎஸ்டி ஆம்பிட் குள்ள எடுத்துட்டு வரணும் பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தது தான் இந்த e-way billing. So this e-way bill will be generated by the GST network. And friends, again உங்களுக்கு GST networkனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். I have already taken what is the meaning of the GST network. I have given you link in the description box. You can just have a go through. Fine. So சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் to understand this e-way bill in a better way. So take two companies X and Y. So X generates some goods and they want to supply that goods to the company Y. So இப்போ காலகாலமா என்ன நடந்துட்டு வந்ததுன்னா, கம்பெனி X goods ஜெனரேட் பண்ணுவாங்க. when selling to the company Y, they will give the bill. So bill கொடுத்து தானே வாங்குவாங்க கம்பெனி Y. ஆனா இப்போ இந்த பில்ல e-way பில்லா மாத்திட்டாங்க. So e-way பில்லா மாத்திட்டாங்கன்னா என்னன்னா, GST நெட்வொர்க் குள்ள போயிட்டு the company X should tell that நான் இவ்ளோ amount of goods, இந்த value of goods, இந்த பேஸ் ஆன goods கம்பெனி Y க்கு செல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு பில்ல ஜெனரேட். அண்ட் இந்த பில் ஜெனரேட் பண்ண உடனே they can sell this to the company Y. புரியுதுங்களா? So இதுல இருந்து நீங்க நிறைய அட்வான்டேஜஸ் எடுத்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாக்ஸ் எவேஷன் நடக்காது. சோ இப்போ இன் கேஸ் பில்லே ஜெனரேட் பண்ணாம கூட்ஸ் சப்ளை பண்றாங்கன்னா, தென் இன் கேஸ் ஆஃப் எனி ரைட் the tax officials can ask the company உங்களுக்கு இந்த கூட்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கலாம். புரியுதுங்களா? அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங்க கம்மி பண்ணும். So there are many advantages of this e-way billing system. and இதுல certain rules எடுத்துட்டு வந்திருக்காங்க GST council. So என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, any movement of goods costing over rupees 50,000. so the value of the goods should be over 50,000 and 10 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற மூவ்மெண்ட், அதாவது if the supply is more than 10 kilometers, then there is a need of this e-way bill. சரிங்களா? so இது வந்து இன்டர் ஸ்டேட்டா இருக்கட்டும் இல்ல இன்ட்ரா ஸ்டேட்டா இருக்கட்டும், if the value is more than 50,000 and if it's more than 10 kilometers, then you need a e-way billing. and இது வந்து நீங்க ஆன்லைன் மீடியம்ல தான் பண்ணணும் இல்ல, it can be generated or cancelled through SMS. and இந்த e-way bill generate பண்ணும்போது a unique e-way bill number will be given to you, that is to the suppliers and the recipient and the transporters. so with the help of this e-way bill number, they can transfer the goods. and இந்த e-way bill வந்து யார் யாரெல்லாம் GST numbers வாங்கியிருக்காங்களோ இல்ல டின் நம்பர் இருக்கோ அவங்க தான் பண்ண முடியுமா? whether they can be generated only by the registered persons அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, no, it can also be generated by the unregistered persons. புரியுதுங்களா? so நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் with respect to the e-way bill system. so for example, கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, if the movement of goods is less than 50 kilometers, then நீங்க இந்த மூவ்மெண்ட்டை வந்து ஒரு நாளுக்குள்ள முடிச்சிடணும். if 100 kilometers, then 3 days can be taken. so இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. that is not important for UPSC, but e-way billing systemனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல கொடுத்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் I hope is holistic with respect to UPSC. fine. now coming to the article. so எடுத்தோடனே இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, GST டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி நிறைய டசல்ஸ் இருக்கு and இப்போ e-way bill எடுத்துட்டு வர போறாங்க. so many businesses are anxious about how this e-way billing system is going to be. so in the February 1 and the all movement of goods worth rupees 50,000 and more will be tracked with the introduction of e-way billing system. and 10 kilometer மேல இருக்கிற movement will require registration and generation of an e-way bill through GST network. fine. so it will be valid for varying duration depending upon the distance travels. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, for example, if it is 50 kilometers, then this e-way bill will be valid for 1 or 2 days. fine. so even I don't know the exact rules, but I'm just giving this as an example. fine. so even this article tries to say, இப்போ இந்த
e-way billing system will be implemented by the state and the state must implement this e-way billing system by June 1. And இப்போ நிறைய states governmentக்கு அவங்க requirements இருக்கு. They have their own requirements with respect to this e-way billing system. So this happens to be a headache for the firms which is operating across these states. See, GST என்பது ஒரு pan India taxation system தான். Even this e-way billing system will be similar to each and everyone, but the requirements of the state government varies. சரிங்களா? So எல்லா state governmentum ஒரே rules வச்சிருக்க மாட்டாங்க. The rules varies with respect to states. So அதனால the requirements in the e-way billing system, the information which the suppliers or the recipient or the transporters which they need to provide will vary. So this happens to be a headache for the firms which is operating across these states. ஏன்னா இப்போ அவங்க interstate பண்ணும்போது different e-way billing system generate பண்ண வேண்டியதா இருக்கும் and interstate பண்ணும்போது ஒரு different form of e-way billing system இருக்கும். So this happens to be a shortcoming in this e-way billing system. Fine. Plus இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்க VAT எடுத்து பாத்தீங்கனாலே interstate movements of goods காக தான் இவ்வளவு separate requirements இருந்தது, intrastate-க்குலாம் இல்ல. ஆனா இந்த e-way billing systemல interstate plus intrastates ரெண்டுக்குமே இருக்கு அப்படின்றாங்க. So these are all are not important, but even this article tries to talk about few provisions of this e-way billing systems and என்ன சொல்றாங்கன்னா நிறைய items were exempted from this e-way billing like vegetables, food grains, jewelries, LPG cylinders. So these and all are exempted. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா these are common goods and இதுல வந்து e-way billing system நீங்க generate பண்றது ரொம்ப கஷ்டம். and அப்படியும் e-way billing system generate பண்ணா it becomes an hectic task. ஏன்னா food grains and vegetables are such things which are of daily requirements. Fine. So இதுக்காக tax officialsக்கு சில powers கொடுத்திருக்காங்க. So they can have a check on these sort of items. Plus goods which are transported by non-motorized vehicles have been left out from this e-way billing system. So revival of the past. மாட்டு வண்டிக்கு மாறுங்க, GST கிடையாது. Fine. See friends, I am just telling this to make you remember thing. Fine. So not motorized vehicles base பண்ணி transport பண்ற goodsக்கு e-way billing system கிடையாது. Plus this article tries to talk in a political manner. என்ன சொல்றாங்கன்னா குஜராத் எலெக்ஷன் பேஸ் பண்ணி இந்த GST e-way billing system இருக்கு. So இத வந்து சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பாக்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோமே அப்படின்றாங்க. So இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் GST இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இருந்தே ஃபர்ஸ்ட் 3 months பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 90,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ இருந்ததுதான் இந்த ஜிஎஸ்டினால. அண்ட் அக்டோபர்ல பாத்தீங்கன்னா 83,000 கோடி தான் இருக்கான். சோ ஜிஎஸ்டி கவுன்சில் நடுவுல என்ன டிசைட் பண்ணாங்கன்னா we will reduce the GST tax rate. So tax rate நம்ம reduce பண்ணிட்டோம்னா more people will come under the ambit of GST, more people will be willing to pay GST. So அதனால நம்மளுக்கு ரெவென்யூ அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைச்சாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு 90,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இருந்தது. இப்போ 83,000 கோடி தான் இருக்குதான். So this is the reality. And இந்த நேரத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே இந்த GST இம்ப்ளிமெண்டேஷன்னால 40,000 கோடி லாஸ் இருக்குதான். So you should be knowing that இந்த GST பில் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி the central government made the promise that உங்க லாஸ் or compensation will be fulfilled by the center அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்ல பாஸ் பண்ணாங்க. So இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் கிளைமிங் 40,000 crores and இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ண போறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னு தெரியல. அண்ட் இப்போ யூனியன் பட்ஜெட் 2 மாசத்துல பிரசன்ட் பண்ண போறாரு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர். சோ அவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா இப்போ நம்ம e-way billing சிஸ்டம் எடுத்துட்டு வர போறோம். சோ இன்வாய்சஸ் எல்லாம் மேட்ச் பண்ண போறோம். சோ யாருமே மேனிபுலேட் பண்ண முடியாது, யாருமே டாக்ஸ் எவேஷன் பண்ண முடியாது. இட் வில் பி டிஃபிகல்ட். சோ இதனால எங்களுடைய டாக்ஸ் ரெவென்யூ அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் கர்நாடகால ஏற்கனவே இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெளிவா தெரியுது. சோ கர்நாடகால இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க e-way billing சிஸ்டம் அண்ட் அங்க டாக்ஸ் எவேஷன் சீம்ட் டு பி டிஃபிகல்ட். சரிங்களா? சோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆர் ஃபீலிங் தி நர்வஸ்னஸ். சோ ஒரேடியா கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு போல உங்களுக்கு. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும் so that businesses could evolve and people could follow the rules properly. Fine. So that's it with respect to this article. இந்த ஆர்டிகலோட கிளிம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். So e-way billing systemனா உங்களுக்கு என்ன தெரியணும். So this e-way bill will be for interstate as well as for intrastate and any movement of goods over rupees 50,000 and if the consignment or the goods which moves over 10 kilometers will require this e-way bill which will be generated to GST network and this will be valid for varying duration depending upon the distance traveled. So நிறைய state governmentsக்கு different rules இருக்கு. So அதனால their requirements will vary. So this happens to be a hectic scenario for the business and
GST revenue is decreasing in spite of rate cuts, and even the state governments are claiming their losses. So this happens to be a pressure on the central government, but this e-way billing system will cut the tax evasion and will increase the tax rate collection அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினாரியோ இருக்கு. அண்ட் ஆர்டிகல் தன்னுடைய கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த e-way billing system கவர்மெண்ட் சிம்பிளிஃபை பண்ணணும் so that people can cooperate with the government effectively அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடறாங்க. ஃபைன். So that's it with respect to this article, friends. We'll move to the next article. And coming to the next article, seeking through a glass darkly. So friends, இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, 2008ல டெரரிஸ்ட் அட்டாக் மும்பைல நடந்தது. So terrorism என்ற ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, it is not a static concept. So terrorismோட ஐடியாலஜிஸ் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா no அப்படின்றாங்க. So it is difficult to recognize the new generation of terrorists. So இப்போ நீங்க பழைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, they used to be a radical Islamist organizations who follows different people teachings and அந்த ஐடியாலஜிஸ் அண்ட் தியரிஸ் வச்சு டெரரிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இப்போ அது கிடையாது. சோ டெரரிசம் அவங்க எதை பேஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆத்தர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அண்ட் ஐடியாலஜிஸ் அண்ட் தியரிஸ் எப்படி மாறி இருக்கோ அதே மாதிரி அவங்க மெத்தட் ஆஃப் அட்டாக்கிங் அண்ட் தி டாக்டிக்ஸ் விச் தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் யூஸ் இஸ் ஆல்சோ சேஞ்ச்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, 2008 டெரர் அட்டாக்ஸ் பாம்பேல நடந்தது. அண்ட் இப்போ டெரர் அட்டாக்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் உங்ககிட்ட தெரிய வரும். சோ சார்லி ஹிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரிஸ்ல ஒரு ஆபீஸ் அட்டாக் பண்ணாங்க 2015ல. அதே மாதிரி ப்ரூசல்ஸா இருக்கட்டும், இல்ல இஸ்தான்புல்ல நிறைய அட்டாக்ஸா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும். சோ தி மெத்தடாலஜி விச் தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் யூஸ் இஸ் ஆல்சோ ஆன் தி சேஞ்ச். பட் ஒரு காமனான ஒப்பீனியன் நீங்க பாத்தீங்கன்னா, ஆர் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மோர் பை தி இஸ்லாமிக் ஸ்டேட். அதாவது இந்த 3 வருஷத்துல இஸ்லாமிக் ஸ்டேட்ஸோட அட்டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இந்த இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஃபாலோஸ் a principle which is called as nihilism. So இந்த nihilism என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு மீனிங்லெஸ் லைஃப், ஒரு வேல்யூலெஸ் லைஃப். சோ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு கான்செப்ட். சோ இப்போ யூபிஎஸ்சி அட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையே இல்லாம, வேல்யூஸே இல்லாம, எது நல்லது எது கெட்டது, நம்ம என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியாம இருக்கிறது தான் இந்த nihilism. சோ இது ரேடிக்கல் ஃபார்ம்ல ஃபாலோ பண்றாங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். நம்ம சோம்பேறியா வீட்டுல உட்கார்ந்துருப்போம் போல. So these people don't know what is good and what is bad, and even they have lack of belief in anything. So UPSC aspirants கிட்ட ஏதாவது ஒன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் they don't believe in any religion. So நீங்க UPSC aspirant to nihilism கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய similarities draw பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்காக இந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ணேன். ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் தான் அட்டாக்ல இருக்கிறாங்களா, ஒரு நிலிசம் ஃபாலோ பண்றவங்க தான் அட்டாக்ஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. ஈவன் தேர் ஆர் மெனி ரேடிக்கல் இஸ்லாமிக் குரூப்ஸ் such as Al-Qaeda who doesn't follow nihilism. So அவங்களுடைய ideology is different, and even the technique which is used by Islamic states is changed. Fine. So internet is a boon or bane அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கான்செப்டே ப்ரிவேல் ஆகுது இப்போ. So Islamic states தான் நிறைய வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆர் இந்த மாதிரி ரேடிக்கல் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இதை பேஸ் பண்றவங்க தான் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா no. There are many ideologies which are prevailing. For instance, this article tries to talk about the Boko Haram which is in Africa, and even Taliban and the Haqqani network in Afghanistan. தெரிக்கி தாலிபான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. லக்ஷரி ஜாங்வி இன் பாகிஸ்தான், லக்ஷரி தாய்பா, ஜெய்சி முகமது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஈவன் தே ஆர் வெரி எஃபெக்டிவ் அண்ட் ஹேவ் கேரிட் ஆன் மெனி அட்டாக்ஸ். சோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியால ஒரு ஈவன் இஃப் யூ டேக் இன் எ வேர்ல்ட் இன் அ ஜெனரல் மேனர் ஒரு காமனான அசம்ஷன் இருக்கு. அதாவது என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பரா இல்ல, தேர் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். பட் ஹியர் தி ஆத்தர் ட்ரைஸ் டு சே, பிஃபோர் பாயிண்டிங் அவுட் டு தி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், யூ நீட் to understand the changing methodology and the changing ideologies of the terrorism. So ஒரு terror attack நடந்ததுன்னா ஜெனரலா பீப்புளுக்கு என்னன்னா, they tend to blame the intelligence agency, and என்ன சொல்றாங்கன்னா, intelligence agency failed to connect the dots அப்படின்றாங்க. So அவங்களுக்கு கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் அவங்க ப்ராப்பரா கலெக்ட் பண்ணல. So it is very easy to blame. But இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது தப்பு, this is not true. So நீங்க எஃபிஷியன்ட்டா வேலை செய்யல, ஆர் அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை அவங்க கரெக்டா கேதர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள blame பண்றீங்கன்னா, no, this is wrong, and there are many other reasons which are available for them not being able to prevent a terror attack. So author என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க that intelligence agencies வந்து ஸ்டாட்டிக்காவே இருக்கு, அதாவது 1900s எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So these are all is wrong. So அவங்களும் தன்னை தானே அப்கிரேட் பண்ணின்னு இருக்காங்க, and today they are
well versed in the later technologies of intelligence gathering and analysis. So they collect vast amount of information from both human and technical intelligence. So here the author tries to talks about few technologies such as signal intelligence, electronic intelligence, intelligence from satellite, and so on. Even they go for data mining techniques with a pattern recognition software. So data mining techniques na உங்ககிட்ட நிறைய informations இருக்கும். So அந்த informationsல what is the conclusion which you can draw, and that conclusion will be driven by a software. And even noise and signals, so phone trapping மூலமாவா இருக்கட்டும் இல்ல any other mediumமா இருக்கட்டும், there is a lot of metadata which is available. So metadata na அதான் நான் சொன்னேன் இல்லையா, data mining techniquesல a conclusion will be drawn. So the drawn conclusion will be in the form of metadata. So metadata na it gives information about the other data. So இந்த மாதிரி analysis base பண்றதுனால we have precise information and intelligence. And even mapping and analysis of social network is again an critical aspect of their work. So இப்போ encryption policy base பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். So WhatsAppல encryption policies எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. So even that needs to be analyzed and mapped. So simple என்ன சொல்ல வர்றாருன்னா they are up to mark. But again intelligence agencies like many other organizations are risk prone. They do mistakes. Fine. So they are not capable ன்னு சொல்றது வந்து தப்பு. So they do mistakes. Yes. And this mistakes can be rectified. And எல்லா வாட்டியும் அவங்க mistakes பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா no. Even there are many reasons like many countries don't share the intelligence information, and even though they share the information the situations varies. So பாரிஸ்ல ஒரு டெரர் அட்டாக் நடந்ததுன்னா அதே பேஸ் பண்ணி தான் இந்தியாவிலும் டெரர் அட்டாக்ஸ் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்ல வர்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ த நேச்சர் ஆஃப் த்ரெட் இஸ் சேஞ்சிங் டே பை டே. ஸோ ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா இது வந்து நீங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றதை விட திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் இன்டெலிஜென்ஸ் கேப் அப்படின்றாரு. ஸோ த நேச்சர் ஆஃப் தி டெரரிசம் இஸ் சேஞ்சிங். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸும் தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் திஸ் இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேப். ஸோ இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாது. ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா உங்ககிட்ட எல்லாம் எவிடன்ஸ் இருந்து நீங்க வேலை செய்யலன்னா தட் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஒரு வார்னிங்கும் இஷ்யூ பண்ணலன்னா தட் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். பட் வாட் வி ஹேவ் இஸ் இன்டெலிஜென்ஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நவ் த இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் ஹேவ் டு பி அஹெட் ஆஃப் தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் தி சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அவங்க ஐடியாலஜிஸ் பேஸ் பண்ணி பண்றாங்களா இல்ல இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி பண்றாங்களா, வாட் ஐடியாலஜிஸ் தே ஃபாலோ, அவங்க மைண்ட் செட் என்ன இருக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பட் எஸ் இதை அனலைஸ் பண்றது தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட வேலை. அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி தான் இருக்கும். பட் அகைன் திஸ் இஸ் நாட் தி நீட் ஆஃப் தி ஆர். ஸோ திஸ் வில் நாட் stop the terrorist attack because terrorist networks are becoming sophisticated. சரிங்களா, the situation requires better understanding of the particular issue. So simple are not connecting the dots or the intelligent agencies are not working effectively அப்படின்னு சொல்றது ஒரு தப்பான விஷயம் அப்படின்றாரு author. So we need to equip ourselves and we need to fill the gap. So in the intelligence gap mitigate பண்றதுக்காக what we need is proper sharing of information among the countries so that அவங்க கிட்ட இருக்கிற information base பண்ணி we can prevent a major terror attacks. Fine. So that's it with respect to this article, friends. And இந்த ஆர்டிகளோட கிளிம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். So first இந்த author என்ன சொல்றாருன்னா மும்பைல டெரர் அட்டாக்ஸ் நடந்தது and அந்த அட்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா அட்டாக்ஸும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் and different methodologies which are followed by the terrorist organizations. So if you take Islamic State, they follow a principle of nihilism, but if you take Al-Qaeda, they follow other principle. So rendume radical Islamic State தான், but the principle varies. And Islamic States தான் அதிகமான attacks பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. Even there are many terrorist organizations such as Boko Haram in Africa, Haqqani Network, Taliban, Jaish-e-Mohammed, Lashkar-e-Taiba, and so on. So many are in an active phase. And இப்போ there is a common misconception that in the terrorist attack stop பண்றதுக்காக there is a lack of intelligence அப்படின்னு சொல்லிட்டு. But this is not true. So சிம்பிளா intelligence failure ன்னு சொல்றது தப்பு. What we have is intelligence gap. So நம்ம டெக்னிக்கலா அட்வான்ஸ்டா இருக்கிறோம், பட் at the same time we require certain things to prevent further terror attacks. And அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா sharing of information, technical advancement, proper understanding of the ground level issues and so on. So இந்த டெக்னிக்கல் கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ இவங்களை டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு சொல்றதை விட டெக்னிக்கல் கேப் இஸ் ப்ரிவைலிங் இயர்
அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்ல வர்றாரு ஆத்தர். பிளஸ் நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பேஸ் பண்ணி பேசுறாரு கொஞ்சம். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வி saw data mining, metadata information, signal intelligence, electronic intelligence and intelligence from satellite and so on, mapping and analysis of the social networks. So there are many technological advancements, but at the same time these are intelligence agencies and they are risk prone. They do mistakes and this mistakes could be rectified. So blaming them is improper அப்படின்றாரு. So இது இந்தியால வெறியும் இல்ல. So இப்போ intelligence gap is prevailing all over the world. அப்படி இல்லனா US attacks நடந்திருக்காது, பாரிஸ்ல அட்டாக்ஸ் நடந்திருக்காது. ஃபைன். ஸோ இட் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு ஆத்தர். ஸோ வாட் வி நீட் இஸ் அ ப்ராப்பர் ஷேரேஜ் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் விச் இஸ் அவைலபிள் அமாங் தி நேஷன்ஸ் ஸோ தட் திஸ் இஷ்யூ குட் பி மிட்டிகேட்டட். ஃபைன். அண்ட் இந்த இஷ்யூவை வந்து நீங்க எத்திக்கலா பாத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ டெரரிசம் வந்து ஒரு எத்திக்கல் கான்செப்டா பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் நம்ம தமிழ் பாட்டிலே இருக்கு. திருடனே பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஸோ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் until or unless they change themselves or the ideologies are changed, this terrorism cannot be eliminated. Fine. So I hope this article is clear. And in the article நீங்க உங்களுடைய essay answer writingலயோ or meansல example யூஸ் பண்ணலாம். Fine. So it's an important article which is about terrorist organization, but how you are going to use this in your answer writing is up to you. Fine. So that's it with respect to this article, friends. So coming to the next article, which happens to be an interview about artificial intelligence. So friends, first of all you need to know what is the meaning of artificial intelligence. So simple as சொல்லணும்னா which is an intelligence which is shown by a machine. So especially computers. So எப்படி நம்ம human brainக்கு மூளை இருக்கோ அதே மாதிரி மிஷினுக்கு மூளை இருக்கும். So ரோபோ படத்துல சிட்டி வர மாதிரி. Fine. So this personality in the interview, he happens to be a computer scientist who works on artificial intelligence. So அவர்கிட்ட நிறைய questions கேட்டிருக்காங்க like what is the most exciting artificial intelligence projects அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் டிப்ளமேட்டிக் ஆன்சர் கொடுத்திருக்காரு. But here from this article you need to know about something which is called as AlphaGo. So AlphaGo என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா it is an artificial intelligence project of Google. So AlphaGo, go for Google. சரிங்களா? So இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So how much you are impressed with the AlphaGo அப்படின்னு கேட்டிருக்காங்க. So I'm pretty much interested அப்படின்றாங்க. So friends, why I'm telling this is because UPSC 2015ல ஒரு question கேட்டாங்க. Project Loon is associated with அப்படின்னு கேட்டாங்க. So Project Loon வந்து கூகுளோட one of the project for wireless communication. So அதே மாதிரி இந்த AlphaGoனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. Fine. Plus author கிட்ட long short term memoryனா என்னன்னு கேட்டிருக்காங்க. So this is an speech recognition technique and even this is an speech translation technique which many companies are using. So long short term memory. Fine. So which is used by Facebook, Amazon and Samsung. So even before few days I saw a video in the Facebook. So அங்க என்னன்னா ஒரு translator machine இருக்கு. So if you talk in Tamil, the machine automatically converts your language into another. So this is long short term memory. So author என்ன சொல்றாருன்னா this is similar to a brain. So இது வந்து ஒரு கனெக்டிங் நெட்வொர்க். ஸோ பிரெயின்ல எப்படி பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கோ ஸோ அதே மாதிரி த நெட்வொர்க் இஸ் கனெக்டட் இன் திஸ் டெக்னாலஜி அண்ட் த ஃபீட்பேக் பிட்வீன் தி கனெக்ஷன்ஸ் make this into a connection where it becomes better. So simple long short term memory na translation technique or speech recognition technique avlo ஞாபகம் வெச்சுக்கோ. It is more than enough. Plus so author என்ன சொல்றாருன்னா இந்த செல்ஃப் driven கார்ஸ்லாம் வந்து ஒரு ஓல்டு கான்செப்ட். ஸோ இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றாரு. அண்ட் த மிஸ்டேக்ஸ் இந்த செல்ஃப் driven கார்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னாருன்னா ஸோ தீஸ் ஆர் மிஷின்ஸ். ஸோ மிஷின்ஸ் டென் டு லேர்ன் ஃப்ரம் தி ஃபெயிலியர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஓவர் அ பீரியட் ஆஃப் டேஸ் இட் வில் பிகம் பர்ஃபெக்ட் அப்படின்றாரு. ஆனா இங்க ஒரு கன்சர்ன் இருக்கு. தட் இஸ் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஜாப் டிஸ்ட்ராய் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா there is a misnomer that இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால ஜாப்ஸ் எல்லாம் போய்டும் சொல்றது தப்பு. So new job will emerge. So அந்த நியூ ஜாபை நீங்க சீக் பண்ணணும். So you need to adapt yourself to the changing situation. So you should think in an alternative way to adjust to the new realities அப்படின்றாரு. So whether this artificial intelligence system will learn the ethical and the moral codes அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஸ்டேஜ் இருக்கு இப்போ. ஸோ ஈவன் ஓவர் தி பீரியட் ஆஃப் டேஸ் ஒரு எத்திக்கல் அண்ட் மாரல் கோட்ஸ் அதுக்கும் தெரிய வரும் அப்படின்றாங்க. அண்ட் இட் இஸ் பாசிபிள் டு ப்ரொவைட் தெம் தி மாரல் வேல்யூஸ். ஸோ டு யூ பிலீவ் இன் தி கான்செப்ட் ஆஃப் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க. ஸோ சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா when the artificial intelligence exceeds human capability. So whether this scenario will prevail where the artificial intelligence can exceed the human capabilities அப்படின்னு கேட்கும்போது author tries to say that it will be very interesting but they will not rule us, we will rule them அப்படின்னு சொல்லியிருக்காரு. So it is not going to be like a movie
So they are far away from the humans. So we are natural அப்படின்றாரு. So what are the limitations அப்படின்னு கேட்கும்போது, so it is the code or the hardware அப்படின்னு கேட்கும்போது both are getting cheaper day by day and easier accessible இருக்கும். So these are not a limitation அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல முடிச்சிடுறாரு. ஃபைன். ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து லாங் ஷார்ட் டேர்ம் மெமரினா என்னன்னு பார்த்துக்கோங்க, ஆல்பா கோனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபைன். ஸோ இட்ஸ் மோர் தென் எனஃப் இஃப் யூ நோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஆர்டிக்கல், அண்ட் மற்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ I just explained it. Fine. So that's it with respect to this interview, friends, and that's it for today. Thank you for watching.